குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. எங்கள்கிட்ட தான் இல்லேன்னு சொன்னேன், நீ இல்லேன்னு நான் சொல்லவே இல்லையே. நாங்கள் தேடின புண்ணியம் இல்லை, எங்களை தேடி வந்த புண்ணியம் இருக்கிறதே. பெருமான் விஷயத்துல நாம செய்ய வேண்டியது என்ன? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. மனம் மொழி மெய் என்கிற 3 கரணங்களினாலும் பகவானையே ஆசிரியிக்க வேண்டும். வாயினால் பாட வேண்டும், நாமங்களை பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நாமங்களை சொல்ல மாட்டோமா? 5 நிமிஷம் சொல்ல மாட்டோமா? அதுக்கு மேல மனதார உளமாற அவர் ஒரு 5 நிமிஷம் அவருடைய திருவுருவத்தை தியானிக்க மாட்டோமா? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. கைகள் படைத்த பயனுக்கு 2 மலர்களை எடுத்து அர்ச்சிக்க மாட்டோமா? 3 செய்ய வேண்டும். இதுவும் நாம் செய்ய வேண்டியது. தான தர்மங்களை பற்றி சொன்னார். என்னென்ன போகப் பொருள்களெல்லாம் தவிர்க்க வேண்டும்னு கூறினாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழ வேண்டும். மனம் மொழி மெய் முக்கரணங்களினாலும் பெருமானிடத்தில் பக்தி செய்ய வேண்டும் என்றும் சொன்னாள். இப்படி பக்திமானாக, தொண்டர்களுக்கு உதவுபவனாக, பகவானுக்கே தொண்டு செய்பவனாக, நிறைய தான தர்மங்களில் ஈடுபடுபவனாக, மனம் மொழி மெய் ஆகியவற்றால் பெருமானை தியானிப்பவனாய் ஒருத்தொருத்தன் தனி மனிதன் அவனவன் தானித்தை செய்து கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? அவனுக்கு மட்டும் நல்லதில்லை, அதனால நாடே வளர்ந்து விடும், நாட்டிலேயே செழிப்பு நிலைக்கும். அதைத்தான் 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். பகவன் நாமங்களை சொல்லி நாம நோன்பு ஒழுங்கா நோற்றோமானால், இந்த நோன்பு நோத்தல் மட்டுமல்ல, தர்ம காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்து கொண்டு வந்தால் பெருமானுடைய உள்ளம் மகிழ்கிறது. நாம சொன்னபடிக்கு தொண்டன் கேட்டிருக்கான், இனிமே அவன் ஆசையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்னு திருவுள்ளத்தில் கொள்வார். இத்தனைக்கும் அவருக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பெருமாளுக்கு என்ன பெருசாக செஞ்சிட முடியும்? இல்லை புளியோதரை பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம். அவர் முன்னால் கொண்டு போய் வைப்போம். இது பகவானுடைய சன்னதி இருக்கிறது, நீ இத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பருக்கை எடுத்து அவர் உண்ண போகிறாரா? ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுக்கொள்ள போகிறாரா? அது கண்ணனாக அவதரித்த போது யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டார். ராமனாக இருந்த போது சபரி கொடுத்த போது சாப்பிட்டார். இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பெருமான், அவர் உருவத்தில் இருக்கட்டும், சால கிராம மூர்த்தியா இருக்கட்டும், பட வடிவத்தில் இருக்கட்டும், ஒரு பிடி அன்னத்தை எடுத்து ஒரு வாயில போட்டு போறாரா? இல்லை. அதனாலதான் கண்டருள பண்ணுகிறோம்னு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவார்கள். பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவதனால் அமுது செய்தருள பண்ணுதல், கண்டருள பண்ணுதல். அவர் கொண்டு அருளுவதே இல்லை. கொண்டருளுதல்னா 2 பிடி எடுத்து வாயில போட்டுக்கொள்வது. கண்டருளுதல்னால் எத்தனை படி பிரசாதத்தை அவர் முன்னாடி கொண்டு போய் வைத்தாலும் கண்களால கட்டாட்சிக்கிறார், திரும்ப மொத்தத்தை நம்ம கொடுத்துறார், அவரா சாப்பிடுகிறார். அதனால என்ன பெருசா அவருக்கு செய்திட முடியும்? அவருக்கு தேவை குறைவு. மேலும் நாம கொடுப்பதால் அவர் திருப்திப்பட போவதில்லை, உலகமே அவரது. அவர்னு பேர் சொல்லி அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் ஆண்டாளுக்கு கருத்தே. அதனால அவர் அடியார்களுக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும். மழை சரியாக பெய்ய வேண்டும், மாசத்துக்கு 3 தடவை பெய்யணும். திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும். நல்லதெல்லாம் நடந்தால் மட்டும் போராது, தீங்கில்லாமல் பெய்ய வேண்டும். மழையில் என்ன தீங்கு வர முடியும்? அதிக மழை அல்லது பஞ்சம், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி 2ம் கூடாது. மிதமாக எவ்வளவு தூரம் நாடு பொறுக்குமோ அவ்வளவு மழை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை. ஒரு இடத்துல கூட உணவுக்கு பஞ்சமே பற்றாக்குறையே வரக்கூடாது. நம்ம பாரத தேசத்தில் 145 கோடி மக்களா? 145 கோடிக்கு வேணும். உலகத்தில் 800 கோடிக்கு வேணும். ஜீவராசிகள் பல கோடிகளா? அத்தனை கோடிக்கு வேணும். நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னல் ஊடு கயிறுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூத்திருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒவ்வொரு பசுவும் கண்ணனை விட வசரமா இருக்கான். காசு இருந்தால் மட்டும் போராது, உள்ளம் இருக்க வேண்டும், நிறைவு இருக்க வேண்டும், சாந்தி இருக்க வேண்டும், செழிப்பு இருக்க வேண்டும். செல்வத்தை காட்டு செழிப்புக்குத்தான் சிறப்பு. அந்த செழிப்பு எப்போ வரும்? ஆண்டாள் பாசுரங்களிலே நாம் என்னென்ன செய்ய வேணும்னு கூறியிருக்கிறாள். அந்த செய்ய வேண்டியதை செய்ய நாட்டாருக்கு தீங்கின்றி செழிப்பாக இருப்போம். 3ஆம் பாசுரத்தில் கூறினாள். இது இத்தனையும் இருந்தால் 27வது பாசுரம் அழகு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம்
ஆடையுடுப்போம். அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. எதுவுமே பிரிவினையே கூடாது, எல்லாரும் கூடியிருக்க வேண்டும். எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், மனதளவிலும் ஒற்றுமையா இருப்போம், குடும்பத்தளவிலும் ஒற்றுமையாக இருப்போம். இருந்தால் நாடே உயரப்போகிறது. அப்ப கூடியிருந்து குளிர்ந்துனாலே ஒத்தருக்கொத்தர் பொறாமை அல்லது பிடிக்காமை, வெறுப்பு, ராகத்வேஷங்கள், பேராசை இது எதுவுமே இல்லாமல் கூடியிருந்து அவன் வாழ்வதை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி, நான் வாழ்வதை பார்த்து அவனுக்கு மகிழ்ச்சி. சுவாமி மணவாள மாமனிகள் அழகா எழுதினார், பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெத்தோமே. பிறர் ஒருத்தர் நன்றாக இருக்கிறார்னால் அது கண்டு பொறாமைப்படாதே. அந்த மினுக்கம் அவருக்கு பெருமாளாக அருளப்பட்டிருக்கிறது. இந்த மனசளவுல சாந்தியும் பெருந்தன்மையும் எல்லாருக்கும் ஏற்படும். கூடியிருந்து குளிர்ந்து என்று ஆண்டாள் பாடியது. அப்ப பெருமானுக்கு பூஜை, நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு, சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டிய நேர்மை, செல்வத்தை காட்டிலும் செழிப்புக்கு மதிப்பு கொடுத்தல், இவற்றையெல்லாம் விடாமல் செய்து வந்தால் பெருமாள் ஆனந்தப்படுகிறார். அடியார்கள் எல்லாருக்கும் நல்லதே எப்போதும் கொடுக்கிறார். இறுதியில் கர்மங்களையும் தொலைத்து அவன் திருவடிகளையும் அடைகிறோங்கிறது நாம் செய்ய வேண்டிய செயல். அதை பெறுவதற்கு சரணாகதி ஒன்று தான் வழி என்று ஆண்டாள் கூறுகிறாள். ஒருவன் சத்துவகுணம் வளர்ந்து ரஜோகுண தமோகுணத்தை தவிர்த்து நல்ல பலசாலியாய், மனோபலமுடையவனாய், ஆற்றல் மிகுந்தவனாய், பக்தியில் சிறந்தவனாக இருக்க வேணுமானால் அந்த குழந்தை பிறக்கும் போதே கண்ணனுடைய கடாட்சம் பட வேண்டும். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசேது மதுசூதனா. திருமால் ஒரு குழந்தை பிறக்கும் போது கடாட்சித்தார் என்றால் சாத்விகா, அவன் சத்துவகுணம் உயர்ந்தவனாக ஆகிறான். சது விக்ஞேயா, நல்ல ஆத்ம அறிவு பெற்றவனாக ஆகிறான். சவை மோக்ஷார்த்த சிந்தகா, முக்தி பெறுவதில் அவனுக்கு விருப்பம் இருக்கிறது. அதுவே அவனுக்கு கடைசி பிறவியாக கூடும். இப்படிப்பட்ட பகவானுடைய திருக்கண் கடாட்சம், அதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இன்று இறுதியான நாள். நம்முடைய தூக்கம்னு பார்த்தோம், அது முதல் நாள். நம் விழிப்புன்னு பார்த்தோம், இரண்டாவது நாள். நம்முடைய செயல் என்னவாக இருக்க வேணும்னு பார்த்தோம், மூன்றாவது நாள். இது இத்தனையும் சரிவர நடக்க வேண்டுமானால் பகவானுடைய விழிப்பு, அவனுடைய கடாட்சம், அவர் கண்ணத்திறந்து நம்மை உற்று நோக்குதல், அதன் மாகாத்மியம் என்ன, அதனால் நாம் என்ன பெருமைகளை அடைகிறோங்கிறதை இன்றைக்கு பார்ப்போம். ஆண்டாளுடைய திருப்பாவையில் நாம் தூங்கினோம், நம்மை எழுப்புவதற்காக எழுந்திராய் எழுந்திராய்னு பல பாசுரங்களில் தூங்காதேன்னு சொன்னால், தேகமே ஆத்மாங்கிற தப்பான புரிதலோடே ஆத்மா எவ்வளவு சிறப்பானவர்னு தெரியாமல் சிற்றின்பங்களிலும் ஜனன மரணங்களிலும் விழுந்து தவிக்கிறோம். இதுதான் அனாதி காலமாக நம்முடைய தூக்கம். அஞ்ஞானம், அறிவின்மை, ஆத்ம ஞானமின்மைங்கிறதான் நம்முடைய தூக்கம். அதிலிருந்து விழித்து கொண்டோம், ஞானம் பெற்றோம். பகவானாரு நாறு, அவருக்கும் எனக்கும் உண்டான பிரிக்கவே முடியாத தொடர்புகள், அவர் உலகை எப்படி படைக்கிறார் காக்கிறார் என்பதெல்லாம், எனக்காக அவர் எவ்வளவு தூரம் முயற்சிக்கிறார் என்பது, இதெல்லாத்தையும் நான் என்று தெரிந்து கொண்டேனோ ஞானமுடையவனானேன். அஞ்ஞானம் விலகித்து இருள் தவிர்ந்தேன், மருள் தவிர்ந்து தெருள் பெற்றேன், ஞானமே பெற்றேன். இதெல்லாம் இரண்டாவது நாள் நம்முடைய விழிப்புன்னு பார்த்தோம். இதற்கு பின் நம்முடைய செயல்கள் என்னவாக இருக்க வேண்டும்? நாட்காலே நீராட வேண்டும், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்ட வேண்டும், பரமனடி பாட வேண்டும், அவன் நாமங்களை சொல்ல வேண்டும், நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும், ஆந்தனையை எல்லா மக்களுக்கும் பாகவதர்களுக்கும் உதவ வேண்டும். நல்ல குணசாலியா இருந்தோம்னால் அது பகவானுக்கு மிகவும் பிடிக்கிறது. இதெல்லாம் நம்முடைய செயல்கள் அப்படின்னு மூன்றாம் நாள் பார்த்தோம். நம் செயல் நன்றாக இருக்க வேண்டும், நமக்கு சத்துவகுணம் வளர வேண்டும், சமம் தமம் முதலான மனவடக்கம், வெளி புலன்களடக்கம், ஜீவகாருண்யம், எல்லாரிடத்திலையும் தானம் தர்மம், நமக்கே நம்முடைய புலனடக்கம் எவ்வளவோ நன்மை செய்யும். இதெல்லாம் வேணுமானால் பகவத் கடாட்சம் கண்டிப்பா உறுதுணையாக நிற்கும். அந்த கடாட்சம் வேணுங்கிறத சொல்லும் பாசுரம்தான்
ஜாயமானம் கி புருஷம். இந்த அர்த்தத்தை ஆண்டாள் திருப்பாவையில் 22வது பாசுரத்தில் வெகு நேர்த்தியாக அருளி செய்தாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். நம்மிடத்தில் அனாதி காலமாக எத்தனையோ சாபங்கள், பல பல கர்மங்கள், பாவம் புண்ணியம் ஆகிய 2 கர்மங்கள். பெருமானிடத்தில் பட்ட அபசாரம், அடியார்களிடத்தில் பட்ட அபசாரம், ஏன் தப்பு செய்தோம்னு தெரியாமலே செய்தது, தவறு செய்து விட்டாலும் அனுதாபப்பட்டு அதற்கு வருந்தாமல் இருந்தது. இப்படி எத்தனையோ விதத்தில் செய்திருக்கிறோம். சாஸ்திரம் செய்யின்னு சொன்னதே செய்யாமல் இருந்தது, செய்யாதேன்னு சொன்னதே செய்தது. பகவதபசார, பாகவதாபசார, அசக்கியாபசார, கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானானு அகிருத்தியகரண கிருத்திய அகரண, இப்படி நானாவித அபசாரங்களை பட்டோம். இதெல்லாம் ஒழிந்தாக வேண்டும். இதற்கு ஒரே வழி, செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. பட்டதெல்லாம் தவறுன்னு தெரிந்து கொண்டு பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டிக்கிறோம். அதற்கே அவருடைய கடாட்சம் வேணும். யத் ப்ரூபிரங்காக பிரமாணம். இதை சுவாமி பராசர பட்டர் சாதிக்கும் போது, மகாலட்சுமியினுடைய கடாட்சம் பெற்றால் அது முதல் நிலை கடாட்சம் வேணும். அது இருந்தால்தான் பெருமான் தான் திருக்கண்கள் திறந்து கடாட்சிக்கிறார். இதை பற்றி வால்மீகி ராமாயணம் அழகாக சொல்லுகிறது. வால்மீகி பகவான் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் எழுதினார். நாம் அறிந்தது ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ராமபிரானுடைய அனைத்து வைபவங்களையும் அதிலிருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். சின்ன சின்ன தகவல்கள். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் காட்டுக்கு வருகிறார்கள். முதலில் குகனோடைய தோழமை, குகனோடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். தேர் சுமந்திரன் ஓட்டி வருகிறார். தேரிலிருந்து ராமன் இறங்குகிறார். சீதைக்கு கைலாக கொடுத்து இறக்கி விடுகிறார். குகனை நோக்கி வருகிறார்கள். குகன் தட்டிலே காய்கள், கனிகள், வேர்கள், மூலிகைகள், தேன், தினைமா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ராமனை தரிசிப்பதற்கும் வணங்குவதற்கும் வருகிறார். அப்ப ராமபிரான் தானே முதல்ல குகனை கடாட்சிக்க வேண்டும். கண்களார குளிர குளிர நோக்கி அவனை அனுகிரகிக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லுவது, மாழமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. சீதையே, முதல்ல நீ குகனை கட்டாட்சிக்கிறாயா, நீ முதல்ல பாருன்னு சொன்னார். மகாலட்சுமி கட்டாட்சம் முதலில் கெட்டினால் அப்புறம்தான் பகவானுடைய கட்டாட்சம். இது முதல்ல சிபாரிசு பண்ணணும், பரிந்துரை செய்ய வேண்டும். லக்ஷ்மி கட்டாட்சத்தை பெற வேண்டும். அவள் கட்டாட்சம் கிடைத்து விட்டாலே ரதிர் மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சிச்சிலிஷேத்தவ ப்ரூலதான்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். அன்பு, நல்ல படிப்பு, செல்வம், மன உறுதி, எடுத்த காரியத்தில் சித்தி, வாக்கு வன்மை, இது இத்தனையுமே லக்ஷ்மி கடாட்சத்தால் கிடைக்குமா. அந்த ஒரு கடாட்சத்தை பெற்றுட்டோம்னால் அப்புறம் விஷ்ணு கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம் எல்லாம் வரிசையா வரும். பெருமானுடைய கடாட்சம் அடுத்தது கிடைச்சிடும். அது கிடைத்தா சம்சாரத்தில் இருக்கிற விருப்பம் தொலைஞ்சு போயிடும். சத்தகுணம் வளரும், மோட்சத்தில் ஆசை வரும். கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் எல்லா தொண்டுகளும் செய்யணும். தன்னலமற்று இருக்க வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டும். அதுவும் நம்முடைய தேசத்துக்காக சரி, நம்முடைய மொழிக்காகவும் சரி, அனைத்து பக்தர்களுக்காகவும் சரி, இந்த தர்மத்தை பாதுகாத்தே ஆக வேண்டும். ஆசை தன்னலத்தை தாண்டி பிறர் நலம் கருதக்கூடியது அப்பதான் நமக்கு ஏற்படும். இதெல்லாம் எது தடுத்து கொண்டிருந்தது? அனாதி காலமான கர்மங்கள் தடுக்கும். அந்த கர்மங்களை போக்குவதற்கு என்ன வழி? அதுதான் 22வது பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னது, கண்ணனுடைய கடாட்சம் பெற வேண்டும். அது பெறுவதற்காக எல்லாரும் வந்து காத்திருக்கிறார்களாம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அவன் தான் ராஜான்னு நினைத்து கொண்டு சுவாதந்திரத்தோட செருக்கு ஆணவத்தோடு இருந்தானாம். கண்ணனை சேவிக்கும் வாய்ப்பு கிடைச்சது. இவர் தான் முழுமுதற் கடவுள்னு தெரிந்து கொண்டு விட்டார். ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று கிருஷ்ண மகாத்மியம் தெரிந்து, நாம் என்ன பெரிய அரசன், பகவான் என்னும் அரசன், அவனுக்கு தொண்டனா இருக்கிறது தானே நமக்கு பெருமை. இந்த உண்மை தெரிந்து கண்ணன் எப்போது விழித்தெழுவார், அவர் கடாட்சத்தை எப்போது பெறலாம் என்று எல்லாரும் வீட்டு அரண்மனை வாசல்ல வந்து கிடக்கிறார்கள். அதைத்தான் முதல் வரியிலே அபிமான பங்கமாய்
தங்களுக்கு இருக்கிற ஆணவம் அகங்காரம் தொலைந்து வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே தேவரீர் இருக்கும் இடத்துக்கு அடியில வந்து நிற்கிறார்கள். திருவடியை தொட்டு சேவிக்கணும், உன்னை பாதாதி கேசாந்தமாக சேவிக்க வேண்டும். இதெல்லாம் அவர்களுக்கு ஆசை. பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அந்த அரசர்கள் எல்லாம் எப்படி வந்தார்களோ எல்லா கோபிகைகளான நாங்களும் அப்படித்தான் கண்ணா உன்னை தேடி வந்திருக்கிறோம். வந்தார் போல் வந்து தலை பெய்தோம். நீ செய்ய வேண்டியது கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. தடால்னு கண்ணை திறந்து முழுவதுமாக எங்களை பார்த்து விழிக்காதே. அவ்வளவு மழை கொட்டினா தாங்க மாட்டோம். அஞ்சருவியில வெள்ளம் கிட்டக்க விடுவார்களா? மெதுவாக நீர்வீழ்ச்சி கொட்டினா தான் கிட்டக்க விடுவார்கள். அருவியில குளிக்கணும்னா ஓஹோன்னு தண்ணீர் வந்தால் நம்மால தாங்க முடியாது, திக்குமுக்காடி விடுவோம். குருவாயூரப்பனை சேவிக்கிறதுக்காக போவோம். கார்த்தால 2:45 3:15 வந்துடுங்க. நிர்மால்ய சேவை சேவிக்கலாம், விஸ்வரூபாகம்னு சொல்லுவார்கள். வரிசையாக காத்துட்டு இருப்போம். அந்த கதவை திறந்த உடனே அவருடைய முதல் பார்வை நம்ம பேர்ல படணும். ஆனா அந்த பார்வை முழு வெள்ளமா வந்தா தாங்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கா? அதனாலதான் ஆண்டாள் பிரார்த்தனை, மெதுவா கண்ணை திறந்தா போரும். திறக்காமலே இருந்துடாதே, அப்ப இழந்தே போய்விடுவோம். மொத்தமாக திறந்து விடாதே, அப்ப திக்குமுக்காடி போய்விடுவோம். அதனாலதான் செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. கொஞ்சம் கொஞ்சமா விழிக்க வேண்டும். ஒரு தாமரை அலரும் போது தடால்னு அலராது, சட்டுன்னு மூடாது. மெதுமெதுவே அலறுகிறா போலே, மெதுமெதுவே மூடுகிறா போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. அந்த திருக்கண்கள் எப்படிப்பட்டவை? திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு. உபனிஷத்து சொல்லும் போது சக்ஷுஷி சந்திரசூரியவ் சந்திரசூரியவுச்ச நேத்திரேன்னு சொல்லுகிறது. பெருமானுக்கு ஒரு திருக்கண் சூரியனைப் போலே, மற்றொரு திருக்கண் சந்திரனைப் போலே. இந்த ரெண்டும் எதற்கு? யாரெல்லாம் குற்றம் செய்கிறார்களோ அவர்களை திருத்துவதற்கு சுட்டெரிப்பார் சூரியனை போன்ற வெப்பமான கண்ணாலே. ஆரெல்லாம் அன்பர்களோ பக்தர்களோ நல்ல குணம் படைத்தவர்கள் பக்தர்களோ அவர்களையெல்லாம் சந்திரனை போல நிலவை போன்ற கண்ணால பார்ப்பார், குளிர்ச்சியாக கட்டாட்சிப்பார். இந்த ரெண்டுமே அவரிடத்தில் இருக்கிறது. நாம முடிவெடுத்துக்க வேண்டியது, எந்த கண்ணுக்கு நான் இலக்காக போகிறேன்? அவருடைய சூரியனான கண்ணுக்கா, சந்திரனான கண்ணுக்கா, வெப்பத்துக்கா அல்லது குளிர்ச்சிக்கா? அதான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு, அழகிய 2 திருக்கண்களை கொண்டு. 2 திருக்கண்கள் கொண்டவனே முழுமுதற் கடவுள் பரம்பொருள்னு ஆண்டாள் சொன்னது உபனிஷத்துக்களின்படி. தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. மலர்ந்த 2 தாமரைகளை ஒத்த கண்கள் படைத்தவனாரோ அவனே பரபிரம்மம். கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி, 2 தாமரைகள், மலர்ந்த தாமரைகள். அதை போல திருக்கண் படைத்தவர் எம்பெருமான். செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு, அந்த 2 கண்களையும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் பேர்ல நீ பார்வையை படரவிட்டால், கட்டாட்சித்தாயானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபங்கள் அத்தனையும் தொலையும், கர்மங்கள் எல்லாம் விலகிப்போம். ஒத்தொத்தருக்கு சாப விமோசனத்துக்கு ஒன்னொன்னு இருக்கும். அகல்லை சாபம், ராமனுடைய திருவடி பட்டது, சாப விமோசனம் நடந்தது. இது போல எத்தனை கதைகள்லாம் கேட்குறோம். விஸ்வாமித்திரர் சாபம் இட்டார், வசிஷ்டர் சாபம் இருந்தது. எத்தனையோ பேர், நல்லவர்களுக்கெல்லாம் சாபம் இருந்திருக்கு, தீயவர்களுக்கெல்லாம் சாபம் இருந்திருக்கு. சாபத்திலேருந்து விமோசனம், ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு சாபம்னா அதற்கு ஒவ்வொரு விமோசனம் இருக்கலாம். நமக்கு அப்படியெல்லாம் ஒரு சாபமும் இல்லை. ஆனால் நானே நாராவித நரகம் புகும் பாவம் செய்தேன். எத்தனையோ நாளா நம்மை அறியாமல் செய்த பிழைகள், அறிந்து செய்த பிழைகள், அறிந்து செய்தாலும் அதுக்கு பரிதாபம், வருத்தப்படாத பிழைகள், இது எல்லாத்தையும் ஒரேடியா போக்கணும்னா என்ன வழி? பகவானுடைய கடாட்சம் நம் மேர்ல படுவது தான் வழி. அதைத்தான் பெற்றுவிட்டோமானால் நம் செயல்கள்லாம் நன்னா இருக்கும், ஞானமே நன்றாக இருக்கும், பக்தி நன்றாக இருக்கும், ஆற்றல் மிக்கவர்களாக இருப்போம். ஆகவே ஆண்டாளுடைய பிரார்த்தனை, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்து. 3 பேரை பற்றி உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். ஒன்று சிரமணி சபரி, விதுரன் ரிஷிபத்னிகள். இந்த 3 பேருக்கும் பெருமாள் அனுகிரகித்தாரா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு கிஷ்கிந்தையை நோக்கி வருகிறார்கள். ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி முடிந்து விட்டது. அவரும் ஒரு மாதிரி வழி சொன்னார். அதுக்கப்புறம் கிஷ்கிந்தையை நோக்கி வந்து பம்பா சரோவரம், இந்த பக்கத்தில் பிரசரவணம்ங்கிற கிரி, ரிஷமூக பர்வதம், பம்பா சரசு,
இதுகளுக்கு நடுவில் தான் ராமனு லக்ஷ்மணன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சொல்லப்பட்டது சபரி. சபரியை கண்டால் அவள் ஒரு அழகான மூதாட்டி. அவளுக்கு அவருடைய குரு ஆச்சாரியன், அவர் மதங்க முனிவர். அந்த முனிவர் தான் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது இவரை பார்த்து சொல்லிட்டு போறார், நீ இங்கே இரு, நீ என்னோட வர வேண்டாம், ராமன லக்ஷ்மணன் இந்த பக்கம் வருவார்கள், அவர்கள் வருவதால் பழம் காய் கனி முதலானவர்களை சமர்ப்பிப்பாய், அவர்களுக்கு தொண்டு செய்து விட்டு இப்பவே உனக்கு நான் அனுமதி இருக்கிறேன், அப்ப என் பின்னால் வைகுந்தத்துக்கு வந்து விடலாம். யானகம் பர்யச்சாரிஷம்னு சொல்லுவார்கள். அப்படி மதங்கர் குரு, குருவுக்கு இருக்கிற சிறப்பே தனி. முன்னமே ஒரு நாள் சொன்னேன், ஆச்சாரியன் நம்ம அனுகிரகிக்கணும், குருவனுடைய கட்டாட்சம் இருக்க வேண்டும். இது 2 கண்கள் படைத்தவர், 8 கண்கள் படைத்தவர், இப்படி பல பேரும் உலகத்தில் பார்க்குறோம். பகவானை பற்றி 2 கண்கள் 2 திருக்கண்கள் கொண்டவர்னு சொன்னேன். பிரம்மா 4 முகம் இருக்கவே 8 திருக்கண்கள் கொண்டவர், 1000 கண்கள் கொண்டவர்கள் உள்ளார்கள். பகவானே சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத்து என்ன சொல்றது உண்டு. 1000 கணான்னு சொல்லலாம், எண்கணான்னு சொல்லலாம், முக்கணான்னு சொல்லலாம், இருகண்ணர்னு சொல்லலாம். இப்படி எத்தனையோ பேருக்கு அந்தந்த தெய்வத்துக்கு அப்படி கண்கள். இது இத்தனை கண்களையும் தராசு ஒரு பக்கத்தில் வைங்க. ஆச்சாரியன் குருவனுடைய 2 திருக்கண்கள் வேண்டாம், ஆச்சாரியனுடைய ஒரே கண்ணு அதை மற்றொரு பக்கத்தில் வைங்க. எது உயர்ந்திருக்கும், சிறப்பாக இருக்கும். எனக்கு என்ன தோணும், தராசனுடைய எந்த தட்டு உயர்ந்திருக்கும்னால் இந்த தெய்வங்களுடைய தட்டெல்லாம் இருக்கிறது எதுவோ தாழ்ந்து போயிடும். குருவனுடைய கடாட்சம் எந்த தட்டில் இருக்கோ அது உயர்ந்து விடும்னு சொன்னால் நமக்கு உடனே என்ன தோணும், உலகத்தில் தராசனுடைய வழக்கம் என்ன, எந்த தட்டு தாழ இருக்கிறதோ அதுதான் அதிக பலுன்னு அர்த்தம், எது உயரமாக இருக்கோ அதுதான் லேசானதுன்னு அர்த்தம். நம்ம உடனே காய்கறி வாங்கச்சே எதை எடுத்துப்போம், தாழ்ந்திருக்கிற தட்டில் இருக்கிறது தான் கொடுன்னுவோம். அதே போல் இங்கே என்ன ஆகிடும், எல்லா தெய்வங்களுடைய கண்களெல்லாம் ஒரு தட்டு, குருவனுடைய கண்ணு ஒரு தட்டு, தெய்வங்கள் இருக்கிற தட்டு தாழும், குருவனுடைய தட்டு உயரும்னு சொன்னால் தப்பா சொல்லிடும். ஒருவேளை இந்த தட்டு தாழ்ந்திருக்கிறதா வசதியோன்னு தோணும். நான் பாரத்தில் உயர்ந்ததுன்னு சொல்ல வரல, அது கண்டிப்பாக நிறையவே இருக்கட்டும். நிஜமாவே குணத்தில் உயர்ந்தது, தரத்தில் உயர்ந்தது, அதற்கு இருக்கிற குரு கடாட்சம் பெருமையில உயர்ந்ததுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட குரு அவருடைய கட்டாட்சம் பெற்றுட்டா எதுதான் கிடைக்காது. அதனாலதான் மதங்கருடைய கட்டாட்சம் பெற்று சபரி புறப்பட்டு கொண்டிருக்கிறாள். ராமனுக்காக காத்திருந்தாள். ராமனும் வந்தார், காய்கனிகளை எல்லாம் சமர்ப்பித்தார். சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன, ராமா உன்னுடைய கண்களால் என்னை கட்டாட்சிட்டியே, எனக்கு கொஞ்ச நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த கர்மங்களும் தொலைந்து விட்டன. இனிமே எங்க குரு சொன்னபடிக்கு அவர் பின்னாடியே நான் வைகுந்தத்தை அடைந்து விடுவேன், பரமதத்துக்கு போவேன் என்று ராமனிடத்தில் விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள். அப்ப பெருமானுடைய கட்டாட்சம் பெற்றால் அனாதி காலமான அசுத்தங்கள், அனாதி காலமான அழுக்குகள் அது அத்தனை நமக்கு தொலையும். இது சபரி விஷயத்துல கட்டாட்சத்தின் பலம் தெரிஞ்சிடும். விதுரரை பார்த்து கண்ணன் கட்டாட்சிக்கிறார். பீஷ்மர் வீட்டுக்கு அவர் போல துரோணர் வீட்டுக்கு செல்லவில்லை, துரியோதனன் வீட்டுக்கு போல பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச விருத்தம் புக்தம் விஷல போஜனம். எதுக்காக பீஷ்மர் வீட்டை திறந்தா? இதெல்லாம் துரியோதனன் கண்ணனை பார்த்து கேட்கலாம். பாண்டவ தூதனாக கண்ணன் வந்திருக்கிறார், ராஜசபையில் பேச வேண்டும், பேசினார், கோவித்து கொண்டார். துரியோதனன் முட்டாள்தனமா அவரை சிறைப்பிடிக்கணும்னு பார்த்தான். இது என்ன நடக்க போறதா? விஸ்வரூபம் காட்டின கண்ணனே கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா, தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா? அவனுக்கு தெரியல, சிறைப்பிடிக்க போறோன்னு போய் கண்ணன் கோவித்து கொண்டு வாசல்ல போயிட்டார். இவன் எங்கெங்கயோ மாளிகையில எல்லாம் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான், அங்கெல்லாம் அவர் தங்கவே இல்லை. கடைசியில விதுரனுடைய குடிசைக்கு போயிட்டார். அது சின்ன வீடு, இதெல்லாம் பெரிய பெரிய அரண்மனை. இதையெல்லாம் விட்டு விட்டு விதுரனுடைய வீட்டுக்கு போய் தன் தாமரை கண்களால குளிரவனை கட்டாட்சித்து கொண்டிருந்தார். அவர் கொடுத்த வாழைப்பழமா வாங்கி சாப்பிட்டார். இது போரும் விதுரா, எனக்கு அந்த ஏற்பாடு அரண்மனையெல்லாம் வேண்டாம். அப்படி விதுரனை கட்டாட்சித்து தொண்டு என்னும் பெரும் பேற்றை கொடுத்தார். அசுத்தியை போக்கினது சபரிக்கு, அதே விதுரனுக்கு அவனுடைய அழுக்குகளெல்லாம் போக்கினார். இவர்களுடைய வாழ்ந்து இத்தனை நாள் அழுக்கு இருந்துக்குமே, அதெல்லாம் கிருஷ்ண கடாட்சத்தாலே ஒழிந்து விட்டது. இது விதுரன் ரிஷி பத்னி. சுவையான சரித்திரம். கண்ணன் பிருந்தாவனத்தில் ஒரு நாள் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார். கூட எல்லா பிள்ளைகளும் ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கார்கள். உச்சி வெயில் தலையை புழக்கிறது. அன்னைக்கு என்னமோ நிறைய பசி, சரியான பிரசாதத்தை கையில கொண்டு வரல. அந்த மூலையில ஏதோ புகை வராப்புல தெரிஞ்சது. யாரோ ஹோமம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரிஷிகளா இருக்கும். குழந்தைகளே, தன்னோட ஒத்த குழந்தைகளை பார்த்து கண்ணன் சொல்றார், எல்லாரும் அங்கே போங்க, நிறைய பிரசாதம் கிடைக்கும், வாங்கிட்டு வாங்க, நம்மளும் சாப்பிடலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். குழந்தைகள்லாம் வயத்துல பசியோட எதிர்பார்ப்போடு ஓடினார்கள்.
ரிஷிகளிடத்துல போய் பிரசாதம் கொடுக்கிறீர்களான்னு கேட்டார்கள். நாங்கள் இப்போதான் ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம், இப்பெல்லாம் பிரசாதம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் முடிந்த பிற்பாடு சாயங்காலமாக முடிஞ்சா தரும். இத்தனைக்கும் அந்த ஹோமம் பண்ணி அவர்கள் போகணும் நினைக்கிறதே கிருஷ்ண பதவி தான், கண்ணன் திருவடியைத்தான் அடையணும் நினைக்கிறார்கள். ஆனால் சரியான புரிதல் இல்லை. அந்த கண்ணனே பிரசாதம் கேட்கிறாருனால் ஹோமமாவது யாகமாவது யஜ்யமாவது ஓடி போய் அவர் காலில் விழுந்து எல்லாத்தையும் சமர்ப்பித்திருக்க வேண்டாமோ? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர்களுக்கு அது புரியலை. குழந்தைகளுக்கு ஒரே வருத்தம், சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டார்கள். கண்ணா என்ன பண்ணுவோம்னு வந்து அழுதனர். கவலைப்பட வேண்டாம், ரிஷிகளுக்கு அவ்வளவா கொஞ்சம் போரல போல் இருக்கு, அதனால தான் பதில் சொல்ல தெரியல. அந்த ரிஷிகளுடைய மனைவியர் இருப்பார்கள், அவர்களிடத்துல போய் கேளுங்கோன்னு கண்ணன் சொன்னார். போனார்கள், கேட்டார்கள். அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணனா கேட்டார், நம்மிடத்திலேயா கேட்டார், வாங்கோ எடுத்து போனுட்டு. புளியோதரை ஒரு கலையம், சக்கர பொங்கல் ஒரு கலையம், தத்யோதனை ஒரு கலையம், தேங்காய் சாதம் ஒரு கலையம், அப்படி அவரவர்கள் பானை முழுக்க பாயசம், லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே அவர்கள் மெதுவாக கண்ணனை நோக்கி வருகிறார்கள். வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்துக்கு என்ன உய்த்திடுமின் என்ற ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். ஆண்டாள் சொல்லும் போதும் சரி, அவ்வளவு தூரத்திலேருந்து வர்றத உச்சி வெயில், கண்ணனுக்கு வயிறு ரொம்ப பசி. வயிறு பசிச்சாலே அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், வாயெல்லாம் துடுக்க ஆரம்பிக்கும், அப்படி வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருமா. வியர்வை பெருகுகிறது, உடம்பு தவிக்கிறது, நாக்கு ஒட்டி போகிறது. அப்படி உச்சி வெயில் சரியா தெரியல போகிறது. அதனால கையை இப்படி வச்சு யாரானு நமக்காக சோறு கொண்டு வருகிறார்களோ அப்படின்னு இந்த திருக்கண்களால் பார்த்தாராம். அந்த ரிஷிகளுடைய மனைவியர் வந்து கொண்டிருந்தனர். இந்த கண்ணு பார்வை பட்டவுடனே அவ மொத்த கர்மங்களும் தொலைஞ்சே போச்சு. இத்தனைக்கு அவர்கள் இன்னும் கொண்டு சமர்ப்பிக்கவே இல்லை. அதைத்தான் ரிஷி பத்தினிகளை கண்ணன் கட்டாட்சித்தான். அவன் கட்டாட்சத்தாலே கர்மங்கள் தொலையும், சத்தகுணம் வளரும், ஞானம் பெருகும், பக்தி நன்கு வளரும். அதே போல அனைத்து குணங்களாலும் சிறக்கிறோம். இந்த கட்டாட்சம் எப்போதும் அவனுடையதாய் நம்ம இடத்துல நிலைத்தே இருக்க வேண்டும்ங்கிறதான் ஆண்டாளுடைய பிரார்த்தனை. செங்கஞ்சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்து. ஒரு குழந்தை பிறக்கும் போதே பகவானுடைய கட்டாட்சத்தை பெற்று விட்டால் கீழே சொன்ன மூணுமே கைகூடும். அப்புறம் தேவையில்லாத தூக்கம் கிடையாது, ஆத்ம ஞானம் வந்துவிடும். விழிப்புணர்வோடு இருப்போம். என்னென்ன செய்யணும், யார் பகவான் யாரு நாம, ரெண்டு பேருக்கு உண்டான தொடர்பென்ன, ஆன்மீக உணர்வத்தனையும் தெளிவத்தனையும் ஏற்பட்டு விடும். செயல்பாட்டில் குறவே இருக்காது. நல்லதா செஞ்சுட்டு இருப்போம், தீயதா விலக்கி விடுவோம். இது இத்தனைக்கும் அடிப்படையது பகவானுடைய கட்டாட்சம். அது வேணுங்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன தேவை? நம்மகிட்ட எதையான எதிர்பார்த்து கொடுப்பாரானால் விருப்பம் வேண்டும். செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ என்கிற வேண்டுகோள் வேணும், விருப்பம் வேணும், குருவனுடைய கட்டாட்சம் வேணும். இது இருக்குமானால் தானே உலகமே நமக்கு நல்லதாகவே படும். நம்மால லோகத்துக்கு நன்மை, லோகத்தால நமக்கு நன்மை. இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை கிருஷ்ண கட்டாட்சத்தை பற்றி சொன்ன ஆண்டாள், அவளைத்தான் கொண்டாட வேண்டும். இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாளுடைய திருப்பாவையின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு ஒரு 4 தலைப்புகளிலே ஒன்றோடொன்று தொடர்பு இருக்கக்கூடிய தலைப்புகளில் சொல்லக்கூடிய பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கு ஆண்டாளுடைய திருவடிகள் வாழி வாழி வாழி, ரங்கமன்னாரோடு சேர்ந்து வாழி வாழி, பெரியாழ்வாருடைய திருவடிகள் வாழி. இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் உங்கள் பொறுமைக்கும் வாழி பல்லாண்டு. இதை நடத்திய குரு தொலைக்காட்சியினர் அவர்களுடைய பணியும் ஆன்மீக பணியும் மேன்மேலும் வளர வேண்டும், வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன்.